Hi guys, welcome back to another video. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து வீடியோ போட்டு கடைசியாக வந்து சீரியஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸில் வந்து நம்ம கடைசியாக டார்க்கு பற்றி ஒரு எபிசோட் போட்டிருந்தோம். அதோட முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த வீடியோவும் போடல. சாரி, நடுவில் ஒரு வீடியோ போட்டோம், நான் மறந்துட்டேன். நான் நடுவில் வந்து ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன். பட்டு ஒரு ஆல்பமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், மியூசிக் ஆல்பமில். அந்த ஆல்பம் கூட போட்டு மல்லிக்கட்டி ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு 4 பாட்டு தேத்தி ரிலீஸ் பண்ணி இது பண்ணிட்டேன். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து சீரியஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் நம்ம போட போகிற ஒரு 3rd வீடியோ. ஸோ இந்த சீரியஸ் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு இதுக்காகவே வந்து நான் புதுசாக ஏதாவது சீரீஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையாவது நெட்ஃப்ளிக்ஸை தேடிட்டு இருக்கும்போது எனக்கு பிளாக் மிரர்னு ஒரு சீரீஸ் வந்து பார்த்தேன். அது வந்து ஒரு சைஃபை ஆந்தாலஜி சீரீஸு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 7 சீசன் வந்து அப்படியே ஆன் த ஃப்ளோ வந்து முடித்த உடனே கீழே டக்குனு திரும்ப வந்து ரெக்கமெண்டேஷனில் வந்து காட்டுச்சு, லவ் டெத் ப்ளஸ் ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லி. தமிழில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் கீழே பார்த்தா என் தலைவன் டேவிட் ஃபின்ச்சர் பேர் இருந்துச்சு. உடனே உள்ளே போயிட்டு பார்த்தா ஒவ்வொரு எபிசோட வந்து ஒரு 15 நிமிஷம் 14 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து சைஃபை ஆந்தாலஜி அப்படின்னு போட்டுருந்துச்சு. அண்டு எஸ்பெஷலி மெயினாக வந்து அனிமேட்டட் சீரீஸ். ஸோ எதுவுமே வந்து லைவாக எடுத்தது கிடையாது, எல்லாமே அனிமேட்டட். ஸோ எனக்கு அதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே போய் வந்து நம்ம வந்து பார்த்துடணும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ போய் ஃபுல்லாக பார்த்தேன். 4 சீசன் தான். 4 சீசன் வந்து ஒரு 4 நாளில் முடிச்சுன்னு வைங்க. ஸோ பார்த்த உடனே வந்து எனக்கு பிளாக் மிரரை பற்றி பேசுகிறத விட எனக்கு வந்து லவ் டெத் அண்ட் ரோபோட்ஸை பற்றி பேசுகிறது தான் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம லவ் டெத் அண்ட் ரோபோட்ஸை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு பேட்டர்னில் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து ஒரே ஒரு வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு சீரீஸை பற்றி பேசுகிறது வந்து ரொம்ப பெருசாக போகுது. 30 நிமிஷம் 40 நிமிஷம் ஒரு பாட்காஸ்ட் மாதிரி ஆயிடுது. ஸோ பாட்காஸ்ட்னால் வந்து ஒரு 4-5 பேர் பேசுனா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ஆளே வந்து 40 நிமிஷம் அரை மணி நேரம் பேசுனா என்கேஜிங்காக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இது எல்லாமே வந்து ஆந்தாலஜி சீரீஸ் தான். இந்த சீரீஸே வந்து ஆந்தாலஜி சீரீஸ். ஆந்தாலஜி மீன்ஸ் ஒரு எபிசோடுக்கும் இன்னொரு எபிசோடுக்கும் கனெக்ட் இருக்காது. ஒரு எபிசோடு தனி கதை, 2வது எபிசோடு வேறு கதை, 3வது எபிசோடு வேறு கதை, இந்த மாதிரியான ஒரு இது தான். ஸோ இதில் வந்து 4 சீசனில் வந்து மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மினிமமாக வந்து ஒரு 50 எபிசோடாவது இருக்குது. ஸோ இந்த 50 எபிசோடில் எனக்கு பிடிச்ச 10 என்ன அப்படிங்கிறத பற்றி பேசினா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து என்னோட டாப் 10 எபிசோட்ஸ் ஆஃப் லவ் டெத் அண்ட் ரோபோட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ அந்த 10ஐயும் வந்து நான் இந்த வீடியோவில் சொன்னேன்னா அதுவும் ரொம்ப பெருசாக போகுன்றதால நான் இந்த சீரீஸை பற்றியே ஒரு 5 வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ 5ல் ஒவ்வொன்றிலையும் 2 எபிசோடாக எனக்கு பிடிச்ச 2 எபிசோடை பற்றி பேசி மொத்தமாக 5 எபிசோடில் வந்து நம்ம 10 கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 2 எபிசோடு பார்க்க போகிறோம். ப்ளஸ் நான் இதில் எந்த ஆர்டரும் கிடையாது. லைக் ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேவரெட்டு தான், செகண்ட் என்னோடய ஃபேவரெட்டு தான் அப்படிங்கிற அந்த டாப் 1 டாப் 2 அப்படிங்கிற ஆர்டர் கிடையாது. நான் ரேண்டமாக வந்து 2 எபிசோடாக சொல்லிட்டு வரேன். லாஸ்ட்டு போடுற வீடியோவில் வந்து என்னோடய லிஸ்ட்டை நான் சொல்கிறேன், ஆர்டராக சொல்கிறேன், என்னோடய டாப் 10 ஃபேவரெட் என்ன அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 2 எபிசோடில் வந்து ஃபஸ்ட் எபிசோடு என்ன அப்படின்னா த வெரி ஃபஸ்ட் எபிசோட் ஆஃப் த சீரீஸ். ஸோ சீசன் 1 எபிசோட் 1 3 ரோபோட்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு டிஸ்க்ளைமர் என்னென்னா, கண்டிப்பாக வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றி நான் தெளிவாக நோட் பண்ணி பேச போகிறேன். ஸோ அப்படி பேசும்போது வந்து ஸ்பாய்லர்லாம் பேச முடியாது. டெஃபினட்டாக ஸ்பாய்லர்ஸ் இருக்க போகுது. ஸோ அது தெரிஞ்சுட்டு கண்டினியூ பண்ணணும். ஸோ 3 ரோபோட்ஸ். ஸோ இது வந்து எந்த மாதிரியான ஒரு எபிசோடு அப்படின்னா, ரொம்ப சர்க்காஸ்டிக்கான ஒரு சட்டேரிக்கலான நக்கலான ஒரு எபிசோடு. ரொம்ப இந்த டார்க் ஹியூமரு, அப்புறம் இந்த சில்லி காமெடி அப்படிங்கிறது ஒரு ஜானராக இருக்கும். சில்லியாக ஜோக் பண்ணி அதுக்கு நம்ம விழுந்துன்னு சரி போல். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜானர் தான் வந்து இந்த எபிசோட் பேஸ் பண்ணி இருக்குது. இந்த எபிசோடோட கதை என்னென்னா, டிஸ்டன்ட் ஃப்யூச்சரில் நடக்குது. லைக் ஹியூமனிட்டியை வந்து அழிஞ்சு போயிட்டாங்க, அந்த டைமில் நடக்குது. அது எந்த நேச்சுரல் டிசாஸ்டரா இல்லை ஏதோ ஒரு வார் நடந்து அழிஞ்சாங்களா அப்படிங்கிறது வந்து சொல்லப்படலை. அழிஞ்சிட்டாங்க. ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக் பீரியடில் வந்து இது ஸ்டேஜ் பண்ணப்பட்டிருக்கு. அதில் என்னென்னா வந்து அந்த உலகத்தில் வந்து மனுஷங்க யாருமே கிடையாது. அதில் வந்து ரோபோட்ஸாக ஃபுல்லாக வந்து இருக்காங்க. மனுஷங்க கண்டுபிடிச்ச ரோபோட்ஸ், ஏஐஸ். ஸோ ஏஐஸ் வந்து நம்ம இப்போயே வந்து சொல்லுவோம்
இப்போ ஏஐ வந்து இப்போவே கான்ஷியஸ் ஆயிடுச்சா, கான்ஷியஸ்னஸ் வந்து ஏஐக்கு வந்து வந்துருச்சா அப்படின்னு இந்த எபிசோடில் காட்டக்கூடிய கதையில் வந்து அந்த அந்த டைம் பீரியடில் ஏஐஸ் எல்லாமே கான்ஷியஸாக ஆனதுக்கப்புறம் நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு எபிசோடு தான் அது. ஸோ மனுஷங்க யாருமே உயிரோடலாம் டெட் பாடிலாம் விழுந்து கிடக்கும், எலும்புக்கூடலாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதில் அந்த மாதிரி ஒரு இதில் ஒரு 3 ரோபோட் வந்து ஒரு இடத்துக்கு வந்து வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக வராங்க. மனுஷங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படி இருந்திருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, நம்மளோட மூதாதையர்கள் வந்து எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி 3 ரோபோட்ஸ் வந்து இந்த இடத்துல வாழ்ந்த மனுஷனுங்களாம் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு ரிசர்ச் பண்ணுறதுக்காக அந்த 3 ரோபோட்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. வந்து ஒவ்வொரு பொருளாக வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கப்ப ஒவ்வொரு பொருளாக பார்த்து இந்த மனுஷனுங்க இப்படி வாழ்ந்திருக்கானுங்களே அப்படின்னு சொல்லி மனுஷனுங்களை அந்த 3 ரோபோட்ஸ் வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறது தான் அந்த ஃபுல் எபிசோடு. ஒரு 13 நிமிஷம் 14 நிமிஷத்துக்கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எதுவும் கதை அப்படிங்கிறது இந்த எபிசோடில் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 3 ரோபோட்ஸ் வந்து மனுஷனுங்களை இந்த மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது தான் எபிசோடு. ஸோ ஹியூமர் பிடிக்கிறவங்களுக்கு இந்த டார்க் காமெடி, இந்த சில்லி காமெடி, இந்த மாதிரி காமெடிலாம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த எபிசோட் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்பே வந்து இந்த சீரீஸோட ஆக்சுவல் டோன் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு எபிசோடெலாம் ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப நக்கல் பிடிச்ச ஒரு எபிசோடு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ரோபோட்ஸ்லாம் வந்து தேடிட்டு இருக்கும்போது கீழே ஒரு மதர் போர்டு கிடக்கும். அதை எடுத்து இது என்னதுன்னு அது ரிசர்ச் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு ரோபோட் வந்து பார்த்துட்டு சொல்லும், இது பேர் தான் மதர் போர்டு, இது வந்து ஹியூமனிட்டி கண்டுபிடிச்சா ஒரு முக்கியமான ஒரு டூலு, மிஷின்ஸ்க்கெலாம் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக உனக்கு வந்து இது மூதாதையர், நீ வந்து இதை டேடின்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லும். அப்புறம் இன்னொரு ரோபோட்டு சொல்லும், இது டேடின்னு கூப்பிடக்கூடாது, மாமின்னு கூப்பிடணும், ஏன்னா அது மதர் போர்டு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான சில்லி காமெடியாக நக்கலாக போயிட்டுருக்கோம். அதே மாதிரி நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் பார்த்துட்டு கலாய்ச்சிட்டு இருப்பானுங்க. இப்போ ஒரு ஸ்பீசிஸ் வந்து தன்னைத்தானே அழிச்சிக்கிறதுக்கே வந்து ஒரு வெப்பன் உருவாக்குனானுங்க, எவ்வளோ முட்டாளாக இருப்பானுங்கன்ற மாதிரி கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க 3 ரோபோட்டுமே. ஸோ இந்த மாதிரி நக்கலான எபிசோடு பிடிச்சா உங்களுக்கு இந்த எபிசோட் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு முடியும் போது ரொம்ப 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 சட்டேரிக்கலான ஒரு ட்விஸ்டோட முடியும். அதை நான் என்னன்னு சொல்ல நீ போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற செகண்ட் எபிசோட் என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு சீசன்லேயே வந்து அதிகம் பேசப்பட்ட ஒரு எபிசோடு. நான் பார்த்த ஆர்டரில் வந்து ஃபஸ்ட்டு சீசனில் லாஸ்ட் எபிசோடு ஜீமா ப்ளூ. ஸோ ஜீமா ப்ளூ எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக இருந்துச்சு. நான் வந்து எனக்கு அந்த கதை வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. நான் சில எபிசோடெலாம் சில கதைகள்லாம் நம்ம பார்த்து முடிச்சோடனே வந்து நமக்கு அப்படியே இருக்கணும்னு தோணும், அதை பற்றி எதாவது தேடி பார்க்கணுன்னு தோணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தோணும். அந்த மாதிரியான ஒரு எபிசோடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சின்ன ஒரு கதை, ஆனால் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு கதை. ஸோ ஃபஸ்ட்டு சீசன்லேயே அதிகமாக எனக்கு தெரிஞ்சு பேசப்பட்ட ஒரு எபிசோட்னா ஜீமா ப்ளூ தான். அலிஸ்டர் ரெனால்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சைஃபி நாவல் ரைட்டர் இருக்கார். அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைட்டர் போல் இருக்குது. அவர் எழுதின ஒரு ஷார்ட் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட எபிசோடு தான் இந்த ஜீமா ப்ளூ. அவர் ஷார்ட் ஸ்டோரி கிடச்சிருந்த டைட்டிலும் ஜீமா ப்ளூ தான். ஸோ அதே ஆள் தான் வந்து இதே சீரீஸில் ஃபஸ்ட்டு சீசனில் வரக்கூடிய இன்னொரு முக்கியமான எபிசோடு, இன்னொரு அதிகமாக பேசப்பட்ட ஒரு எபிசோடு பியாண்ட் த அக்யூலா ரிஃப்ட்னு சொல்லி ஒரு எபிசோடு. ஸோ அதை எழுதுனதும் இதே அலிஸ்டர் ரெனால்ட்ஸ் அப்படிங்கிறவர் தான். ஒரு பெரிய சைஃபை லெஜண்ட் பூல் இருக்குது. பியாண்ட் தி அக்யூலா ரிஃப்ட்டும் வந்து நம்மளோட டாப் 10ல் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஸோ இப்போ ஜீமா ப்ளூ பற்றி பேசுவோம். ஸோ ஜீமா ப்ளூ இதோட கதை என்னென்னா வந்து ஜீமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஃபேமஸான ஆர்டிஸ்ட் இருக்கார். அவரோட பெயிண்டிங்ஸ்லாம் வந்து பயங்கர ஃபேமஸ். ஸோ இந்த அளவுக்கு ஃபேமஸ்னால் அவரோட பெயிண்டிங்ஸ்லாம் வந்து இந்த பெயிண்டிங் என்ன மீனிங், அந்த பெயிண்டிங் என்ன மீனிங்னு தேடுறதுக்கே வந்து ஒரு பெரிய கூட்டம் இருப்பாங்க. அவ்வளோ ஃபேன்ஸ் அவருக்கு, உலகம் பூரா அவ்வளோ ஃபேன்ஸு. அவரோட பெயிண்டிங் அடுத்த பெயிண்டிங் எப்போ வரப்போகுது அப்படின்னு வெயிட் பண்ணுறதுக்கே உலகம் பூரா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு அவர் ஃபேமஸ். அவரோட பெயிண்டிங்கில் வந்து தொடர்ந்து வந்து ஒரு ப்ளூ ஷேடு வந்துகிட்டே இருக்கும். லைக் ஒரு ப்ளூ ரெக்டாங்கிள் இல்லை ஒரு ப்ளூ ஸ்கொயர் வந்து அவரோட பெயிண்டிங்கில் சம்மந்தமில்லாமல் நடுவுலையோ இல்லை இதுலையோ வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து போக போக அடுத்த பெயிண்டிங்கில் அது பெருசாகிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஆடியன்ஸுக்கு வந்து அவர் பெயிண்டிங்கில் அந்த ப்ளூ கலர் எதை மீன் பண்ணுதுன்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. அது புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஒருத்தவங்க ஒரு மீனிங் சொல்லிகிட்டே இருப்பாங்க.
ஈவன் ஜீமாக்கே வந்து அது எப்படி வருதுன்னு அவருக்கு தெரியாது. அவரோட பெயிண்டிங்கில் அந்த ப்ளூ கலர் வந்து அவர் அறியாமல் தொடர்ந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை தேடுறதுக்கு தான் வந்து அவர் வந்து ஏன் வருது அப்படின்னு காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து ஒரு யூனிவர்ஸ் ஃபுல்லாக வந்து வேறு வேறு இடத்துக்கு போய் வந்து ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ வந்து இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, அவர் எந்த அளவுக்கு பணக்காரர் அப்படின்னா, அவர் வாழ்க்கையோட பர்பஸை தேடி அவர் கண்டுபிடிச்சி போய் அதை அவரோட ஆர்ட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக யூனிவர்ஸ் ஃபுல்லாக பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுவார். வேறு வேறு பிளானெட்டு போய் பார்த்துட்டாரு, ஸ்பேஸ்லேயே வந்து அவர் சுற்றி பார்த்துருப்பார். அவரோட பாடியை வந்து அதுக்கேற்ற மாதிரி அவர் ஆப்ரேஷன் பண்ணியே மாற்றிக்குவார். அந்தளவுக்கு அவர்கிட்ட காசு இருக்குது, அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆளுன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த கதையில். ஸோ அவரோட உடம்பு வந்து எந்த ஒரு சூழலுக்கும் வந்து ஏற்ற உடம்பாக இருக்கும். எந்த ஒரு பிளானட்லேயும் அவரால் சர்வை பண்ண முடியும். இப்போ ஜூபிட்டர் மாதிரி ஒரு கேஸ் ஜெயின்ட்னாலும் சரி, ஆக்சிஜனே இல்லாத ஒரு இதுனாலும் சரி, இப்போ வீனஸ் மாதிரி ஒரு ரொம்ப இன்னும் சொல்கிற அட்மாஸ்பியர்லேயே வந்து ரொம்ப ஹீட்டான அவ்வளோ பெரிய அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய ஒரு ஆசிடாக இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்லேயும் வந்து அவரால் சர்வை பண்ண முடியும். இல்லை ரொம்ப கோல்டாக இருந்தாலும் அவரால் சர்வை பண்ண முடியும். இல்லை நார்மலாக ஸ்பேஸில் கூட அவரால் சர்வை பண்ண முடியும். அந்த மாதிரி அவர் உடம்பை மாற்றிருப்பார். ஏன்னா வந்து உலகம் பூரா யூனிவர்ஸ் ஃபுல்லாக அவர் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் உடம்பை அப்படி மாற்றிருப்பார். அப்போ தான் வந்து இந்த யூனிவர்ஸுக்கு, இந்த வாழ்க்கைக்கு ஒரு மீனிங் கிடைக்கும், அதை என் ஆர்ட்டில் நான் வெளிப்படுத்தணும் அப்படின்றத தேடுறதுக்காக அவர் உடம்பு அப்படி மாற்றிருப்பார். ஸோ இப்போ வந்து அவர்கிட்டேருந்து அவரோட லாஸ்ட்டு ஆர்ட் ஒர்க்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதுதான் என்னோடய லாஸ்ட் ஆர்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். இப்போ ஆடியன்ஸ் மத்தியில் பெரிய ஒரு ஹைப் இருக்கும். ஸோ அப்படி ஹைப் இருக்கும்போது வந்து அவர் அசீமாவை வந்து யாருமே நேரில் பார்த்தது கிடையாது. ஸோ நான் என்னை நேரில் ரீவீல் பண்ண போகிறேன், என்னோடய லாஸ்ட் ஆர்ட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதுக்காக ஆடியன்ஸ்லாம் ரொம்ப ஹைப்பாக இருப்பாங்க. ஸோ இப்போ ஜீமா வந்து ஒரு இடத்துல மறைஞ்சிருப்பார். இப்போ வந்து அந்த மாதிரி இருக்கிறப்ப ஜீமாவை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஒரு லேடி வந்து போவாங்க நேரில் பார்க்குறதுக்கு. ஸோ போய் ஜீமாவை மீட் பண்ணிடுவாங்க. ஸோ ஜீமாட்ட அந்த லேடி கேட்பாங்க, ஸோ உங்கள் லாஸ்ட் ஆர்ட்டுங்கிறது எதை பற்றி, அது எது என்னது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு ஜீமா வந்து ஒரு கதை சொல்லுவார். ஸோ அந்த கதை என்னென்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பூல் கிளீனிங் மிஷின் இருக்கும். ஸ்விம்மிங் பூலை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு லேடி வந்து கண்டுபிடிச்ச ஒரு மிஷின். அவங்க அதை உருவாக்கி வச்சுருப்பாங்க, பர்சனல் யூஸ்க்காக வச்சுருப்பாங்க, அவங்க ஸ்விம்மிங் பூலை க்ளீன் பண்ணுறதுக்காக. ஒரு பாயிண்ட்டுக்கு மீறி அந்த மிஷினை வந்து அவங்க அப்டேட் பண்ணுறாங்க. எந்த மாதிரி அப்டேட் பண்ணுறாங்கன்னா, ஆட்டோமேட்டட் மிஷினாக மாற்றுறாங்க. லைக் இவங்க வந்து இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணதுக்கப்புறம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அது நடவடிக்கை செய்யும். லைக் டிசிஷன்ஸை இவங்க ஃபீட் பண்ணிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த டைமிங்க்கு இந்த இடத்துல க்ளீன் பண்ணணும், இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னா ரைட் சைடு அந்த பக்கம் க்ளீன் பண்ணணும், அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி டைமிங் செட் பண்ணிட்டா அந்த மிஷின் வந்து க்ளீன் பண்ணிடும். இவங்களுக்கு இப்போ ஃபீட் பண்ணிகிட்டு இருக்குது, இதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி போர் ஆகி இதாகனால அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இன்னும் அப்டேட் பண்ணாங்க அந்த மிஷினை. இந்த மாதிரினா அந்த மிஷினுக்கு ஒரு கான்சியஸ்னஸே கொடுத்தாங்க. அதோட டெசிஷனை அதுவே எடுக்கிறது மாதிரியான ஒரு கான்சியஸ்னஸ் கொடுத்தாங்க. எந்த மாதிரினா, இந்த இடத்துல அழுக்க ஆரம்பிச்சுன்னா அதுக்கே தெரிஞ்சு அதுவே தொடச்சிடும், இந்த இடத்துல அழுக்க ஆரம்பிச்சுன்னா அதுக்கே தெரிஞ்சு அதுவே அதோட மிஷினை எடுத்து க்ளீன் பண்ணுறது மாதிரி அந்த மிஷினை வந்து உருவாக்கிட்டாங்க. ஸோ பல வருஷம் கழித்து அந்த லேடி இறந்து போயிடுறாங்க. அந்த லேடி இறந்து போனதுக்கப்புறம் அந்த மிஷின் வந்து வேறு ஒரு ஓனர் கைக்கு மாறுது. ஸோ அந்த ஓனரை வந்து இந்த மிஷினை வந்து வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மிஷின் வந்து இப்படி ஒவ்வொரு ஓனர் கைக்காக மாறி மாறி வேறு வேறு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்படுது. அப்படி யூஸ் பண்ணப்பட்டு கடைசியில் வந்து இப்படி ஒரு பெரிய ஜீமா அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டாக அந்த மிஷின் மாறிடுச்சு அப்படின்னா அவர் ரீவீல் பண்ணுவார். ஸோ ஜீமாங்கிறவரே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்விம்மிங் பூலை க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்பட்டு இருந்த ஒரு மிஷின் தான் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல அவர் ரீவீல் பண்ணுவார். ஸோ இதில் முக்கியமான மேட்ரு என்னென்னா, ஜீமாவோட பெயிண்டிங்லாம் வந்து இந்த ப்ளூ கலர் ரெக்டாங்கிள் ஸ்கொயராக வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஸோ அது என்னென்னா, ஸ்விம்மிங் பூலெல்லாம் வந்து கீழே டைல்ஸில் வந்து ப்ளூ கலரில் ஸ்கொயரு ரெக்டாங்கிளாக இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு இது தான் வந்து அவரோட பெயிண்டிங்கில் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவரோட ஃபஸ்ட்டு மெமரி அஸ் அ மிஷினாக ஒரு ஃபஸ்ட்டு மெமரியாக இருந்தது. அவர் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து அந்த ஸ்விம்மிங் பூலு கீழே இருந்து அந்த டைல்ஸு அந்த ப்ளூ கலர் தான். ஸோ அது அவர் அறியாமல் அவர் பெயிண்டிங்கில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஜீமாவே வந்து நம்ம பெயிண்டிங்கில் ஏன் இந்த இது வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லி தேட போய் தான் அவர் ஒரு மிஷினாக இருந்திருக்காருன்றதே அவர் ரியலைஸ் பண்ணி கண்டுபிடிப்பார். ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து அவர் இதை அந்த லேடிகிட்ட ரீவீல் பண்ணுவார். இன்டர்வியூ வரட்ட அவர் ரீவீல் பண்ணதுக்கப்புறம் அவர் சொல்லுவார், நாளைக்கு நான் வந்து ஐம் கோயிங் பேக் டு ஹோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அது எந்த மீன் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது.
அதுக்கப்புறம் அவர் லாஸ்ட்டு அவரோட கடைசி ஆர்ட் ஒர்க்கை ரீவீல் பண்ணிவிட்டு அவர் கடைசி இதில் வந்து அவர் ஒரு ஸ்விம்மிங் பூலில் ஜீமா வந்து நல்லா நீந்திட்டு நீச்சல் அடிச்சுட்டு தன்னைத்தானே டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு தன்னோட கான்ஷியஸ்னஸ் எல்லாம் வந்து இது விட்டுட்டு திரும்ப ஒரு பூல் க்ளீனிங் மிஷினாகவே அந்த ஸ்விம்மிங் பூல் அப்படியே போயிடுவார். ஆடியன்ஸ்லாம் அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க. அப்படியே அந்த எபிசோடு முடிஞ்சிடும். ஸோ ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எபிசோடு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் கதை. இதை வந்து உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ இதில் வந்து இதுதான் ஒரு இதுன்னு கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தோணும். எனக்கு எப்படி பட்டுச்சுன்னா இந்த எபிசோடே வந்து நாஸ்டாலஜியா அப்படிங்கிற ஒரு எமோஷனை தான் வந்து கையில் எடுக்க ட்ரை பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து இக்னோரன்ஸோட ஹாப்பினஸ், இக்னோரன்ஸில் இருக்கிற ஒரு ப்ளஷர், அதை பற்றி பேசுதுன்னு நினைக்கிறேன். மேட்ரிக்ஸில் இந்த கேரக்டர் சொல்லுவாங்கல்ல, இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு. ஸோ அதுதான் இந்த எபிசோடோட ஒரு பெரிய ஒரு ஒரு கோர் ஐடியானே பார்க்கலான்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து அந்த அந்த ப்ளூ கலர் ஷேடோட மீனிங் என்ன அப்படின்னா, லைக் நத்திங், அவருக்கு இருந்த ஒரு ஹாப்பி மெமரியாக கூட பார்க்கலாம். அது அவரோட ஆர்ட்டில் ரீவீல் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு. பிகாஸ் வந்து அவர் எண்ட் ஆஃப் த டே வந்து நான் ஐம் கோயிங் பேக் டு ஹோம்னு சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு பிடிச்சிருந்த ஒரு ஒரு ஜாலியான ஒரு லைஃப், எந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ஒரு இது எனக்கு பிடிச்ச ஒரு ஹாப்பி மெமரிக்கு நம்மளாம் சொல்லுவோம்ல சைல்டுஹுட்டுக்கு திரும்ப போகணுன்னா, அந்த மாதிரியான ஒரு இதுதான் முடிவை தான் அவர் கடைசியில் எடுத்து நான் அவர் மிஷினாகவே போயிட்டார். ஸோ அதோட ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் வந்து அந்த கிளைமேக்ஸாக நம்ம பார்க்கலாம். நான் அப்படி தான் பார்த்தேன். அதே மாதிரி வந்து ஸோ அந்த நாஸ்டாலஜி அப்படிங்கிற எமோஷனை தான் அது கையில் எடுக்குது. அதே மாதிரி வந்து இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியாவே வந்து இது கையில் எடுக்குது. நான் அப்படி தான் பார்த்தேன். ஸோ அவர் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு மிஷினாக இருந்து ஸ்விம்மிங் பூலை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தப்போ, தானாக எந்த டெசிஷனும் எடுக்க தேவையில்லைன்ற மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்தப்போ இருந்த ஒரு 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 ப்ளஷர், அதிலிருந்து ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இது ரெப்ரசன்ட் பண்ண ட்ரை பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அப்படி தான் பட்டுச்சு. வெவ்வேறவங்களுக்கு வெவ்வேறு மாதிரி படலாம். அதுதான் வந்து இதோட ப்ளஸ் பாயிண்ட்டே. யார் வேணால் அது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எபிசோடு. ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டோரி பிடிச்சது மட்டும் இல்லாமல் எனக்கு இதை வந்து ஒரு எபிசோடாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அனிமேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக நல்லா இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதில் அந்த கலர் மேட்டர் இருக்குல்ல, அந்த ஒரு அவரோட பெயிண்டிங்கில் தொடர்ந்து அந்த ப்ளூ கலர் ரெக்டாங்கிள் இது வந்துகிட்டே இருக்குன்றது, அது வந்து லைக் எல்லாராலையுமே ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். லைக் எனக்குமே அப்படி ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. நான் நிறைய ரெட் கலர் டிஷர்ட்டாக தான் எடுப்பேன். சட்டை எடுத்தாலும் சரி, எது எடுத்தாலும் சரி, எனக்கு ரெட் கலர் மேலே ஒரு பெரிய இது இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஏன் ரெட்டாகவே வாங்குகிற இது வாங்கினாலும் அப்படின்னு. நான் ரெட்டு பிடிக்கும்னு சொல்லிட்டு விட்டுருவேன். பட் ஆனால் ஏன் ரெட்டு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது க்ளீனாக. பட் இந்த எபிசோடு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு லைட்டாக யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு அதில் ஒரு இது இருக்க மாதிரி தோணுச்சு. என்னென்னா, எனக்கு ரெட்டில் வந்து என்ன அறியாமே ரெட் கலர் மேலே வந்து ஒரு ஹாப்பி மெமரி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்துச்சு. ஸோ சின்ன வயசில் எனக்கு வந்து என்ன சொல்கிற நாஸ்டாலஜியா அப்படின்னு ஞாபகம் வந்தாலே ஒரு நாள் ஞாபகம் வரும். விச் இஸ் 2011 மே டைமில், எனக்கு டேட்டு தெரியல, ஞாபகம் இல்லை. பட்டு ஈவினிங் டைமு ஸ்கை வந்து ரொம்ப ரெட்டாக இருந்துச்சு, பயங்கர ரெட்டாக இருந்துச்சு. நாங்கள்லாம் வந்து சேர்ந்து கிரிக்கெட் விளாண்டோம். பசங்களாம், பெரியவங்க சின்னவங்கெல்லாம் மிங்கிள் ஆகி விளாண்டோம் பயங்கரமாக. ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டேன் கிரிக்கெட்டு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நல்ல பேட்டிங் பண்ணேன், நல்ல ஃபீல்டிங் பண்ணேன். நிறைய மேட்ச் போட்டோம், 4-5 மேட்ச் போட்டோம். எல்லாமே வந்து சீரியஸாக இன்டென்ஷனாக. என்ன சொல்கிறது, அந்த மே டைமில் வந்து நம்ம கால் வலிக்க விளையாடுவோம்ல, ரொம்ப டயர்டாகி வீட்டில் போய் நிறைய சாப்பிட்ற அளவுக்கு விளையாடுவோம். அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டேன். அதே மாதிரி தான் அன்றைக்கி நைட்டு வந்து ஐபிஎல் ஃபைனலு ஃபஸ்ட் டைமாக வந்து விவரம் தெரிஞ்சு ஐபிஎல் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். சிஎஸ்கே ஆர்சிபி, சிஎஸ்கே ஃபைனல் ஜெயிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த நாள். என் லைஃப்லேயே வந்து சொல்கிறது பெஸ்ட் டே அப்படின்னு யோசிச்சா எனக்கு இதனால தான் ஞாபகம் வரும். எஸ்பெஷலி அந்த ரெட் ஸ்கை வந்து எனக்கு ஞாபகம் வரும். அடிக்கடி எனக்கு கனவுல கூட வரும் அந்த ரெட் ஸ்கை. இப்போ கூட வரும். கிரிக்கெட் விளையாடுற மாதிரிலாம் கனவு வரும். அந்த ரெட் ஸ்கையில் எனக்கு அந்த ரெட்டுங்கிற கலரில் வந்து எங்கள் ஏரியாமே வந்து ஒரு சின்ன வயசில் ஒரு ஹாப்பி மெமரி இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ எனக்கு சின்ன வயசுலாம் வந்து நான் பவர் ரேஞ்சர்ஸ் நிறையா பார்ப்பேன். அதில் வந்து ரெட் ரேஞ்சர் தான் வந்து மாசு அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, எல்லாத்துலேயும் ரெட் ரேஞ்சரை தான் கித்துனேன். ஸோ ரெட்டுனா ஒரு சுப்பீரியர் கலருன்ற ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ என்ன அறியாமல் ரெட்டு மேலே வந்து ஒரு பெரிய ஒரு இது வந்துருச்சு, ஒரு ஹாப்பி மெமரி. எனக்கு ரெட்டுன்னு ஞாபகம் வந்தாலே எனக்கு ஒரு என்னோட சைல்ட்ஹுட் தான் எனக்கு ஈஸியாக ஞாபகம் வரும். ஸோ அந்த ஒரு இது எனக்கு ரெட்டு நான் மேலே இருக்கனால என்ன அறியாமல் நிறையா விஷயங்களில் ரெட் கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நிறைய டிஷர்ட்லாம் வந்து ரெட்டாகவே எடுப்பேன். அதே மாதிரி வந்து என்னோடய கீபோர்டு வந்து ரெட் கலர் தான். இப்போ ரீசெண்டாக வாங்கின ஏர்பாட் கூட ரெட் கலர் தான். அதே மாதிரி
நான் எடுத்த ஷார்ட் ஃபிலிம்ஸில் நான் எது ஃபாண்ட்டு போட்டாலும் ஷார்ட் ஃபிலிம் டைட்டில் ஃபாண்ட்டு போட்டால் ரெட் கலர் தான் போட்டேன் நான் போட்ட வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஒரு டிசைனர் அப்படின்னு நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கலரில் கொடுப்பாங்க. பட் நான் ஃபாண்ட் போட்ட வரைக்கும் எல்லாமே வந்து ரெட் கலரில் தான் இருந்திருக்கும் டைட்டில் எல்லாமே. அதே மாதிரி டைட்டிலுக்குன்னு இல்லை, நான் நார்மலாக வந்து சும்மா பர்த்டே கூட நான் வந்து ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு வந்து ஏதாவது ஃபாண்ட்டு போட்டேன்னா டிஃபால்ட்டாக என் கை வந்து ரெட் கலரில் தான் போய் வைக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ரெட் கலரில் வந்து ஒரு இது இருக்குது. ஸோ இந்த எபிசோடு பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அது தோணுச்சு, ஓகே இதெல்லாம் வந்து எனக்கு ஈஸியாக ரிலேட் பண்ணி போச்சு. இந்த எபிசோடு ஈஸியாக கனெக்ட் ஆச்சு. ஸோ இது வந்து எனக்கு கலராக இருக்குது. இதேமாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றா இருக்கும். சில பேருக்கு வாசனையாக இருக்கும், சில வாசனைகள் வந்து அவங்கள வந்து சைல்ட்ஹுட் டேஸ் கூப்பிட்டு போயிடும். சில பேருக்கு டேஸ்ட் இருக்கும், சில விஷயங்களை சாப்பிட்டாங்கன்னா சடனாக அவங்க ஹாப்பி மெமரிஸ், அவங்க பழைய இது ஞாபகம். உண்மை நாஸ்டாலஜியாங்கிறது வந்து ஒரு ஃபீல் தான், அது வந்து ஒரு பொருளாக தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அது வந்து ஒரு எமோஷன் தான், அது ஒரு ஃபீலிங், ஒரு டேஸ்ட்டு, ஒரு அந்த மாதிரி. ஸோ எனக்கு ஈஸியாக இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நிறைய யோசிக்க வச்சு. அதனால இந்த எபிசோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த எபிசோடில் வர ஷார்ட் ஸ்டோரி எழுதுனா அதே அலிஸ்டர் ரெனால்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் தான் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பேச போகிற பியாண்ட் த அகிலா ரிஃப்ட் அப்படிங்கிற ஒரு எபிசோடு எழுதினவரும் அவர் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பியாண்ட் த அகிலா ரிஃப்ட் பற்றி பேச போகிறோம். இன்னொரு எபிசோடு எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அன்டில் தென் பாய்.